நவ கிரகங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரே திசையில வச்சிருக்க மாட்டாங்க. ஒன்னு ஒன்னு இப்படி பார்த்த மாதிரி, ஒன்னு இப்படி பார்த்த மாதிரி, ஒன்னு இப்படி பார்த்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசையும் இருக்குது. உங்க ஜாதகத்துல எந்த திசை உங்களுக்கு வலிமையா இருக்கோ அந்த திசையில நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிழக்குல இருக்கிற செவ்வாய் தான் உங்களுக்கு வலிமையா இருக்கிறாருன்னா, நீங்க கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த ஆபீஸ், கிழக்கு பார்த்து நீங்க சைன் பண்றது உங்க டாக்குமெண்ட்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த திசையை பார்த்து பண்ணீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு, இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வலிமையை கொடுப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை. இதனாலதான் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் வலிமையா இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த திசையை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் வலிமையா இருக்கும். மத்திய கிழக்குன்னு எழுதியிருப்பேன். இது என்ன மத்திய கிழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து கிழக்கு, இதுல சென்ட்ரல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மத்திய கிழக்கு. இவர் தான் நம்ம சூரியன். இந்த கிரகங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ராகு, ஒரு கேது. ஞாயிறுங்கிறது சூரியன், சந்திரன், திங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். குருங்கிறது வந்து வியாழன், சுக்கிரன்கிறது வந்து வெள்ளி. இதை மட்டும் நீங்க ஆல்டர்னேட்டா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே 7 கிழமைகள் பிளஸ் ஒரு ராகு கேது, அவ்வளவுதான். கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா திருவண்ணாமலை போயிட்டு நம்ம அண்ணாமலையாரை பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு புண்ணியம்.